ஒரு அழகான ஊர்ல ஒரு மலைக்கு அடிவாரத்துல ஒரு சித்தர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஒரு நாள் அந்த சித்தருக்கு கையில ஒரு விஷயம் ஒன்று கிடைச்சு, அந்த ஒரு பொருளை எடுத்துட்டு போய் அந்த காலத்துல வாழ்ந்திருந்த அரசர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, இது இந்த தலைமுறைகிட்ட யாருக்கிட்டுமே இல்ல, இது உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கணும். ஸோ இந்த பொருளுக்கு சொந்தக்காரங்க நீங்க தான் அரசே அப்படின்னு சொல்லி, இது என்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம அரசர் இதை வாங்கி வச்சுட்டாங்க. வாங்கி வச்சுட்டு தன்னுடைய அமைச்சர்கள்கிட்ட எல்லா அமைச்சரையும் கூட்டு வச்சு இது என்ன பொருள் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படி என்னதான் மண்டையை கசக்கி புழிஞ்சு யோசிச்சாலும் இது என்ன பொருள் அப்படின்றது யாருக்குமே தென்படும். அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது சடனா ஒரு கோழி உள்ள வந்து அவங்க கையில வச்சிருந்த அந்த ஒரு பொருளை வதக்கு குத்தி சாப்பிடும். அப்பதான் கண்டுபிடிக்கிறாங்க இது ஒரு தானியம்னு சொல்லி. இந்த ஒரு தானியத்தை விதைச்ச அந்த ஒரு விவசாயி எனக்கு வேணும், போய் கூட்டி வாங்கன்னு சொல்லி அரசர் தன்னுடைய அமைச்சர்கிட்ட சொல்ல, தன்னுடைய அமைச்சர்கள் போயிட்டு தேடி கண்டுபிடிச்சு கடைசியா ஒரு விவசாயியை கூட்டி வராங்க. இந்த விவசாயம் நடக்க முடியாம நடந்து கையில குச்சி ஒன்று நடந்து அவர்கிட்ட இது என்னன்னு சொல்லி கேட்க, அவர் இது எனக்கு தெரியாது, மேபி இப்படி ஒரு தானியம் இருக்கிறது எங்க அப்பாவுக்கு என்ன தெரியுமான்னு சொல்லிட்டு அவருடைய அப்பாவை கூப்பிடுறாங்க. ஆனா அந்த ஒரு தாத்தா வரும்போது கையில தடி இல்லாம கண்ணு ரெண்டு ஒரு மாதிரி மங்களா ஒரு மாதிரி நடந்துட்டு அவர்கிட்ட இதை பத்தி கேட்கறாங்க. அவருக்கு எனக்கு இதை பத்தி எதுவும் தெரியாது, மேபி என்னுடைய அப்பாவுக்கு இது தெரியுமா என்னவோ தெரியல, நான் அவர் கூட்டி வரேன்னு சொல்லிட்டு அவர் போய் கூட்டி வர. ஆனா அந்த ஒரு தாத்தா நடந்து வரும்போது கையில தடியில, கால் ரெண்டு ஸ்ட்ராங்கா இருக்கு, கண்ணு ரெண்டு ரொம்ப வெறித்தனமா இருக்கு. அவர்கிட்ட இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியும்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா இந்த தானியத்தை நான் தான் விதைச்சேன், நாங்க தான் சந்தோஷமா சாப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதுல ஆச்சரியம் என்ன பண்ணா, அந்த தாத்தா 3 தலைமுறையா இப்போ வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா தெளிவா இருக்காரு. அது காரணம் அவர் சாப்பிட்ட அந்த சாப்பாடு நினைச்சீங்கன்னா அதுதான் தப்பு. அந்த ஒரு உணவை உருவாக்க அவங்க பட்ட கஷ்டம், உண்மையான உழைப்பு, மனநிறைவான மகிழ்ச்சி, இது எல்லாம் தான் அவங்களை இப்போ வரைக்கும் சந்தோஷமா வச்சிருக்குது.